சிங்கர் சைந்தவி மேம் மற்றும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இவங்க 2 பேருமே வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள். இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரசிகர்கள் ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். பட் ஆனா, நம்ப சைந்தவி மேம் பாடின அனைத்து பாடல்கள்ல முக்கால்வாசி பாடல்கள், அதாவது அவங்க பாடி ஹிட்டான பாடல்கள் எல்லாத்துலேயுமே நம்ப ஜிவி சார் தான் வந்து மியூசிக் டைரக்டரா இருப்பாங்க. ஸோ இத பத்தி வந்து சைந்தவி அவர்கள்கிட்டயே சமீபத்தில இன்டர்வியூல கேட்கப்பட்டுச்சு. இது ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு டாப்பிக்கா எடுத்துக்க வேணாம். பட் இருந்தாலும் நீங்க பாடின ஹிட் பாடல்கள் அனைத்துமே ஜிவி சார் மியூசிக் டைரக்டரா இருந்திருக்காரு. அது எப்படி அப்படின்னு வந்து கேட்டதற்கு, எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம ஒரு அழகான ஸ்மைலோட அது வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலா வந்து அது அவரா குடுத்ததில்ல. இல்ல நானா போய் கேட்டதும் கிடையாது. நான் ஒரு பாடல் பாடி அது ஹிட் ஆனோனே அது புடிச்சு போய் வெற்றி சார் வந்து என்கிட்ட கேட்டாரு. செல்வா சார் வந்து கேட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் டைரக்டர் ஆர் ப்ரொடியூசர் கேட்டா தான் வந்து அவர் வந்து என்ன செலக்ட் பண்ணுவாரே தவிர, அவரா வந்து என்ன வந்து செலக்ட் பண்ணது கிடையாது. அதேபோல நானா வந்து நான் பாடுறேன், இந்த பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நான் போய் கேட்டதும் கிடையாது. அது வந்து தானாவே அமைஞ்சது அப்படின்ற மாரி ரொம்பவே அழகாவே வந்து சொன்னாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.